இன்னைக்கு தமிழ்நாட்டில் தளபதியுடைய ஆட்சி வந்ததோ அங்கிருந்து கழகத்தில் திமுகவில் நான் உண்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் நான் முன்னால் இருந்த அதிமுக கட்சியில் சிறுபான்மை நல உரிமை பிரிவினுடைய மாநில இணைச் செயலாளர் இருந்தேன். அப்போ எனக்கும் எடப்பாடிக்கு ஏற்பட்ட மனக்கசப்பினால் திமுகவில் இணைந்து இன்னைக்கு வரலும் நான் திமுகவுக்கு உண்மையாக உழைச்சிட்டு இருக்கேன். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேனியுடைய நாடாளுமன்ற தொகுதியில் இஸ்லாமியர்களும் முக்குளத்தோர் சமுதாயமும் அதிகமாக இருப்பதாலும் கழகத்தினுடைய வாக்குகள், தளபதியினுடைய வாக்குகள், சின்னவருடைய வாக்குகள் இவை எல்லாமே அதிகமாக வெற்றி வாய்ப்பை கொடுக்க இருப்பதாலும் இந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். தேனி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய கடைசி மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த தொகுதியில் கடந்த முறை அதிமுக வெற்றி பெற்றது. இந்த முறை நிச்சயமாக திமுக வெற்றி பெறும்.